பார்க்கக்கூடிய கார் பாத்தீங்கன்னா ஆல்டோங்க எல்எக்ஸ்ஐ வேரியன்ட் 2012 மாடலு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரோல் வேரியன்ட் தான். வண்டி கண்டிஷன் பாத்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு. கலர் வந்து சில்வர் கலர்ல பாத்தீங்கன்னா இருக்கு. அப்படியே காரோட இன்டீரியரா நீங்க அப்படியே லைவாக பாருங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னு. ஒரு பிளாக் கலர் தின்னு சூப்பராகவே இருக்குங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே டேமேஜே இல்லாம நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே காரோட ரியரையும் பாருங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதோட ப்ரைஸ் சத்தியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரட்டி விட்டுருன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 2,50,000 கோட் பண்ணுறாங்க. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,52,000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு. ஸோ இது பெஸ்ட் ப்ரைஸ். இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் அவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் பண்ணி பேசிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே இதில் ஆல்டோ கேஓங்க சரிங்களா. அதே மாதிரி ஆல்டோ கேஓ 2017 மாடலு. இது வந்து லோக்கல் நம்பருங்க, திண்டுக்கல் நம்பர் தான். உங்களுக்கு காரோட அப்படியே கலரை பாருங்க வேற லெவல்ல இருக்கு. அப்படியே காரோட இன்டீரியரையும் நீங்க அப்படியே பாருங்க லைவா. இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 59,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரோல் வேரியன்ட் காருங்க. ஆக்சுவலாவே காரோட ரியர்ல நீங்க பாருங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சின்ன அதாவது ஒரு டீசெண்டா எப்படி மெயின்டைன் பண்ணுமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதோட பிரைஸ் இவங்க கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,50,000 கோட் பண்றாங்க. இது வந்து பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேரில் அவங்க கண்டிப்பா நேச்சுரல் பண்ணி பேசிக்கலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாண்ட்ரோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2011 மாடல் சாண்ட்ரோ வண்டிங்க. ஏழைகளின் ஒரு எப்படி சொல்றது ஒரு பெஸ்ட் வண்டி. எல்லாருமே வாங்கிடலாம் இந்த காரை. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டியை பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அது ஒரு ரெட் கலர்ல இருக்கு. காரோட அவுட்லுக் பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது. சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் அங்கங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. காரோட இன்டீரியரை நீங்க போய் லைவாக பாருங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து 8ஆம் மாசம் 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு. கலர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்க உள்ளுக்குள்ள இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு அவங்க கோட் பண்ற பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,40,000 கோட் பண்றாங்க. இது வந்து பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேரில் அவங்க கண்டிப்பா நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 2012 மாடல் சுமோ கோல்டுங்க. ஓனர் வந்து 4 ஓனர் தான் 4 ஓனர். பட் வண்டியை பாத்தீங்கன்னா நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய யானை மாதிரி இருக்கு. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா காரோட இன்டீரியர் பாத்தீங்கன்னா நீங்க லைவா பாருங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு. கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலருங்க, டீசல் வேரியன்ட். இன்சூரன்ஸ் வந்து 17/5/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு. ஸோ இதுக்கு அவங்க கோட் பண்ற பிரைஸுமே பாத்தீங்கன்னா ஒரு கம்மி, ஒரு 8 சீட்டர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நெருக்கி பிடிச்சி உட்காந்தா ஒரு 9 சீட்டர் காராகவே இருக்கும். இதுக்கு இவங்க கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,50,000 கோட் பண்றாங்க. இது வந்து பிக்ஸ்டு பிரைஸே கிடையாது. நேரில் வாங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் பண்ணி பேசிக்கலாம். அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய கார் பாத்தீங்கன்னா 2015 ஸ்விஃப்ட் டூர் டீ போர்டு வண்டிங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா டீ போர்டு கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ டீ போர்டு வண்டி. காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாருங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இதோட இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இல்ல, இன்சூரன்ஸ் மட்டும் நீங்க போற மாதிரி இருக்கும். கிலோமீட்டர் 2,20,835 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஓடி இருக்குங்க. காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்துருப்பீங்க. இதோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 லட்ச ரூபா சொல்றாங்க. பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வந்து காரை பார்த்துட்டு டெஸ்ட் டிரைவ்லாம் பண்ணிட்டு நேச்சுரல் பண்ணி காரை எடுத்துட்டு போங்க. பாத்தீங்கன்னா அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் வந்து ஹியூண்டாய் i10ங்க, ஸ்போர்ட்ஸ் எடிஷனு, சென்னை நம்பர் வண்டி. நீங்க வந்து வண்டி தான் சென்னை நம்பர் ஒழிஞ்சு ஓனர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணாவது ஓனர் இங்க திண்டுக்கல் தான் நினைக்கிறேன். காரோட இன்டீரியரை பாருங்க நல்லாவே நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதாவது கம்பெனில இருந்து வந்து அதே சீட் கவர் அப்படின்னு நினைக்கிறேன். 2010 மாடலு. உங்களுக்கு கிலோமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 61,000 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடி இருக்கு. கிரே கலரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி. இதுக்கு அவங்க கோட் பண்ற பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,15,000 கோட் பண்றாங்க. இது வந்து பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, கண்டிப்பா நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 2009 ஃபியட் லைனியா. ஸோ காரோட இன்டீரியர் எல்லாம் பாருங்க, அவுட்லுக்கும் பாருங்க. வண்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கனால உங்களுக்கு தெளிவா காட்ட முடியல. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா காட்டுறேன். உங்களுக்கு சீட் கவர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லைவா நீங்க பார்த்துட்டே தான் இருக்கீங்க. ஓனர் பாத்தீங்கன்னா 3 ஓனர். இதுக்கு ஆனா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. டீசல் வேரியன்ட் வண்டி, சில்வர் கலரு. ஸோ இதுக்கு அவங்க கோட் பண்ற பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,80,000 கோட் பண்றாங்க. இது வந்து உங்களுக்கு பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வந்து காரை பேசி நெகோஷியபிள் பண்ணி எடுத்துட்டு போங்க.